யாரு வந்து உட்காருங்க. தமிழ் போய் உட்காருமா. குழந்தை தான் ஓனரா? ஆமாங்க, இந்த வீடு என் பொண்ணுக்காக தான் வாங்கியிருக்கேன். பரவாயில்லையே, நாளைக்கு கல்யாணம் முடிக்க போற பொண்ண புது வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைக்கிறது இல்லாம அவ பொண்ணு பேர்லயே வீடு வாங்கியிருக்கேல. நீங்க எல்லாரும் 100 வருஷம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். வாங்க வந்து உட்காருங்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி வாங்க, பெத்தவாள வந்து உட்காரலாம், தம்பதியா வந்து உட்காருங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. இந்தாங்கோ, மேல இருக்கிற மாலைய குழந்தை கழுத்துல போடுங்க. சதமானம் பவ்ய சதாய சதேந்திரியே ஆயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டதி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். குழந்தை பேர் என்ன? தமிழ். தமிழ் நாமதேயஸ்ய சர்வரூபாணாம் ஷபஸ்தரிய விரிய வித்யபல ஆயுர்வேதேஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். இங்க பாருங்க, 3 பேரு நமஸ்காரம் பண்ணிக்குங்க. ஓம் தசரதாய வித்மஹே சீதாவல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராவாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. எல்லாரும் எழுந்துக்குங்க, நான் கலசத்தை கொடுக்கிறேன். தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ மனோரஞ்சிதா வனதிதீரஸ்து. வாங்கம்மா, நீங்க வந்து கலசத்தை வாங்கிக்கோங்கம்மா. சதமானம் பவ்ய சதாய சதேந்திரியே ஆயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டதி. தம்பி, அத உங்க மனைவியோட இடுப்புல மாட்டி விடுங்க. என்ன முழிச்சிட்டு இருக்கே? என்னதான் இளவரசி பேர்ல வீடு வாங்கினாலும் ராணிக்கு தான் முதல் மரியாதை. சாவியா அவ இடுப்புல மாட்டி விடுங்களேன். இத கையில கொடுக்க கூடாதா? அவ கும்பத்தை கையில வச்சிருக்காளோன்னு. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆகப்போறவா தானே, கூச்சப்படாம மாட்டி விடுங்க. அப்பா, புகையில கண்ணெல்லாம் எரியுதுப்பா, சீக்கிரம் சாவியை மாட்டி விடுங்க. ஓ, இவ வேற. கரெக்டா மாட்டினான்னு தெரியல, மாட்டிட்டேன். இந்த நிமிஷத்தோட உங்க கடந்த கால வாழ்க்கையில நடந்த எல்லா கசப்பும் போயிடுத்து. புது வாழ்க்கைய புதுசா வாழ தொடங்குங்க. உங்க மேல இருந்த கண்ணெல்லாம் பட்டு போகும். உங்களுக்கு பிடிச்ச கெட்டதெல்லாம் தூரம் போயிடும். இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். பகவான நன்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. டேய், என்ன ரெடியாகாம என்ன பண்ணிட்டு இருக்கற? டேய், கல்யாணம்டா இன்னைக்கு உனக்கு. என்னடா கேட்டே இருக்கிற? சைனீஸ் படத்துல வர சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி அமைதியா நின்று இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா? அப்பல உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், என்ன தப்பா நினைக்க கூடாது. இத்தனை நாளா ஏன்டா சொல்லலன்னு சண்டையும் போடக்கூடாது. நான் சொல்ற விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. வாடி வா, இன்னைக்காச்சும் உனக்கும் பாரதிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாத்தியா? அதற்காக உன்னை மன்னிக்கிறேன்டா. என்ன சொல்லிட்டு நீ அமைதியாயிட்ட? நீ என்ன விஷயம் சொல்ல போறேன்றதை யோசிச்சுட்டு இருந்தேன் நான். சரி, உன்னை நம்பிதாண்டா சொல்றேன். இந்த வேற யார்ட்டையும் சொல்லிடாத.
நான் யார்டா போய் சொல்ல போறேன்? நான் வேணா உங்களை சத்தியம் போட்டா? அதெல்லாம் வேணாம்டா, நீ சொல்லாமல் இருந்தாலே போதும். டேய் சொல்ற ஓவரா பண்ணாதடா. ஆக்சுவலாக பாரதிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைடா. இதானா இதை சொல்றதுக்காடா இவ்வளோ பில்டப் கொடுத்த நீ? என்ன மாப்பிள்ள, நான் எவ்வளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டாக கேட்டுட்டு இருக்க. நான் வேணா ஐசியூ வார்டில் படுத்துட்டு சீரியஸாக கேட்டா? பாரதிக்கு இந்த கல்யாணம் மட்டும் இல்லடா, உன்னையும் தாண்டா பிடிக்கல. அவங்களுக்கு இப்போ மட்டும் மாட பிடிக்கல, ஒன்று கல்யாணம் ஆனதுலதே பிடிக்காது தானே? என்னது கல்யாணம் ஆனதுல இருந்தா? எனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த டைம்ல இருந்தே உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன்டா. இங்க பாரு டே, இங்க 190 பேர் என்ன புருஷனை பொண்டாட்டியோ புருஷனை பிடிச்சிட்டாடா கல்யாணம் பண்றாங்க. பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, போற போக்குல பிடிச்சிக்க வேண்டியதாண்டா. அப்பதான்டா லைஃப் ஜம்முன்னு இருக்கும். நீ மத்தவங்கள விடுற, என்னையும் ஆண்டாளு எடுத்துக்கோ. என்னென்னலாம் நடந்துச்சு. அவங்க அப்பா தேங்காய் மண்டையை மட்டும் இப்ப இல்லைன்னு வச்சுக்கேன், நானும் ஆண்டாள்ல 5 அனிமன் போயிருப்போம்டா. என்ன தாண்டா யோசிக்கிற? இங்க பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத. ஆண்டவ மேல பாரத்தை போட்டு தாலியை கட்டிடு, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். என்ன நம்பு. எனக்கு என்னமோ பாரதி இந்த கல்யாணத்துக்கு வருவாங்களானே சந்தேகமா இருக்குடா. அதெல்லாம் அவங்க வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆண்டாள் அவங்க கூட இருந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறா. பழைய பொண்ணு புது பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு வருவாங்க பாரு கொஞ்ச நேரத்துல. பாருது. நிஜமாவா சொல்ற? டேய் குழந்த மாதிரி கேள்வி கேட்டே இருக்காதுடா, டக்குன்னு ரெடி ஆகு, போலாம். இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் சரியா வருங்கிறியாடா? வரணும் இல்ல, அதை நம்ம வழிக்கு நம்மளா கொண்டு வந்துடணும். தெரிஞ்சுக்கடா, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்றதுல அந்த காலம்டா. அந்த 4 பேரை நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நம்ம இருந்தாதான் நம்மளை சுத்தி எல்லாமே. சரியா? முதல்ல நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை பண்ற, அதுக்கப்புறம் பாரதியே நல்லா இருப்பா, தமிழ் இன்னும் நல்லா இருப்பா. இருந்தாலும் மனசுல ஏதோ ஓரத்துல ஒரு மாதிரியா இருக்குடா. சரி அப்போ ஒன்று பண்றேன், நான் கடைக்கு போய் 250 ரூபாய்க்கு அந்த மருந்து வாங்கிட்டு வரேன். நீ டக்குன்னு எடுத்து ஒருவே மடக்காது குடிச்சிரு. மனசுல பாரமும் இருக்காது, பயமும் இருக்காது. டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிடலாம். டே ப்ளீஸ்டா, நானே கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற பயத்துல இருக்கேன். நீ கல்யாணத்தை நிறுத்தவே ஐடியா கொடுக்குறியாடா? பின்ன என்ன மாப்பிள்ள, நான் என்ன உன்ன மாதிரி பெரிய படிப்பா படிச்சிருக்கேன் பெருசா யோசிக்கிறதுக்கு? நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இப்போ நீ ரொம்ப யோசிக்காத, சட்டு புட்டுன்னு கிளம்பி வா. அப்புறம் பாரதி மாப்பிள்ள வர்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் தண்ணி பாட்டிட்டு போயிட போறாங்க. அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா தனியா படுக்க வேண்டியதுதான். கை நீட்டு புடியுது, கிளம்பி வா. எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். கல்யாணம்டா இன்னைக்கு, கொஞ்சம் கலகலன்னுடுறா. ஏய் கல்யாண பொண்ணு, உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போலயே. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிறேன்? வேற என்ன யோசிக்க போற? இதெல்லாம் சரியா இல்ல இதெல்லாம் சரியா வருமா, இல்ல இதான் நமக்கு சரியா, இப்படிதானே யோசிச்சுட்டு இருக்க. பாரதி, ஒரு ஃப்ரெண்டா நான் ஒண்ணு சொல்லவா? ஆதியா கல்யாணம் பண்ணா நீ உண்மையாவே சந்தோஷமா தான் இருப்ப. என்ன கேட்டா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை தூக்கி போட்டு இன்னையில இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கைய ஆரம்பி. அதான் உனக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏய், இங்க தப்பு பண்ணாதவங்க நீ யாருமே இல்ல. நீயும் தப்பு பண்ணிருக்க, நானும் தப்பு பண்ணிருக்கேன். ஏன் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்க. ஏன் ஆதி கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாரு. நீ அத மைண்ட்ல வச்சுட்டு தானே இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க இவ்ளோ நாளா. அது நல்லதுக்கு இல்ல. ஆதி தப்பு பண்ணாருன்னு நான் இப்போ உன்கிட்ட சொன்னேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்க போய் தானே உனக்கு அவரை பிடிக்க மாட்டேங்குது. அப்படிலாம் இல்ல. எனக்கு இவரை மட்டும் இல்ல, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இதுதான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். கல்யாணமே முடிக்காம எப்படி உன் வாழ்க்கைய கடக்கணும்னு நீ நினைக்கிற? ஏன் ஊர் உலகத்துல இந்த மாதிரி யாருமே இல்லையா என்ன? இருக்காங்கதான், ஆனா அவங்க எல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையே. பாரதி, நீ தானே என் ஃப்ரெண்டு, அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன். அப்படி நீ என்ன யோசிச்சிருந்தா இந்த கேள்வி நீ கேட்டிருக்க மாட்ட. சரி ஓகே விடு, நான் எதுவுமே கேட்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீ ஆதி விஷயத்துல எடுக்கிற முடிவு தப்பான முடிவு.
அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்டி. ஏன் அப்படி சொல்ற? அம்மா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ம், சூப்பரா இருக்கு தமிழ். யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா? ஆ, தாத்தா தானே எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. தாத்தா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருந்துச்சுமா. அதை பார்த்துட்டு ஆதி அப்பா தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாரு. சூப்பரா இருக்குல்ல? ம், நல்லா இருக்கு. சரிம்மா, நான் போய் ஆதி அப்பா கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். பாரதி, நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டல்ல, தமிழ மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அப்படி சொன்னேன். ஆதி உனக்கு நல்ல புருஷனா இருப்பாரான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தமிழுக்கு ஒரு நல்ல அப்பாவா கண்டிப்பா இருப்பாரு. தமிழ் முகத்துல பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு. வார்த்தைக்கு வார்த்தை ஆதி அப்பான்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றா பாரு. அட்லீஸ்ட் அவளோட சந்தோஷத்துக்காகவாவது நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோ. பாரதி, உனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய அனுபவம்லாம் இல்ல. ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நீ என்னோட பாரதி இல்ல. பாரதி, எனக்கு உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தமிழை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு நீ முடிவு பண்ணு. கல்யாண புடவையும் வேட்டி சட்டையும் அம்மா உங்ககிட்ட கொடுத்து விட சொன்னாங்க சாமி. சரிம்மா, நான் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்றேன். சரி. ஆ. ம். ஏய் விழுந்துராதே. எது கெட்டி குதிக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க? மணி. மணி அடிக்கணுமா? என்ன பாத்துட்டு ஏதாவது இருக்க? ஸ்கூல் ஏதாவது இருக்குதானே? ஆல்ரெடி பாத்துட்டேன், எதுவுமே இல்ல. ஏய், நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன பார்த்துக்கோ, கோயில் உன் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, ஆளுங்களா பார்ப்பாங்க. என் புருஷன் தானே, அதுல எதுவும் தப்பு இல்ல. அப்படி எப்போ நீ இப்படி பேசுற அப்படி பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. சும்மாறா. சரி, ஓகே. சரி, பரவாயில்ல, தூக்கு. சரி, வா ரியோ.
நீங்காத எண்ணமாக ஆனன்று. நீ அழகா இருக்கலாம், ஆனா நீ அழகா மட்டும்தான் இருக்கிய. இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் அங்கே நின்று உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். அது ஒரு ஃபீலிங் டே, அது வார்த்தையால் சொல்ல முடியல. உனக்காக என்ன வேணாலும் செய்யலாண்டே. நீ பேசுறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் போ. இப்போ நீ நம்பணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு, பண்ணுறேன். நான் இப்போ எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிட்டோமா? சொல்லு, நான் செய்கிறேன். உங்கள் அப்பா அடித்ததுக்கு மன்னிப்பு ஏறி இப்போவே நான் தான். இரு, நீ இப்போ இப்படிதான் பேசுவ. அப்புறம் என் அப்பா கிட்ட போய் பேசுன்னு சொன்னா அவரே போட்டு அடிச்சுட்டு வருவ. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? போடா. எதுக்கு நீ அதே பேசுகிற? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஏன் இப்படி இருக்க? ம். நீ இப்போ சொல்லு, நான் என்ன பண்ணும். இன்னைக்கு நான் அழகா இருக்கேன்னு இப்படி பேசுவ, நாளைக்கு நான் அழகா இல்லைன்னா வேற மாதிரி பேசுவ. உன் பேச்செல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ? இந்த ஆதி பாரதி மாதிரி பண்ண கல்யாணத்தையே மறுபடியும் பண்ணி புதுசாக ஏதோ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. எல்லா கோட்டையும் அழிச்சு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, நம்மளும் பண்ணலாம் இல்லடி அந்த மாதிரி. பின்னாடி பார்க்குற நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டி. நான் வேணா உன் தலைமையில சத்தியம் பண்ணட்டுமா? என்ன ஆண்டாளு, புருஷனும் பொண்டாட்டியும் தனியா நின்று கொஞ்சிட்டு இருக்கீங்க? மதனி சும்மா போங்க மதனி. நான் போறதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்க? தம்பி, பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சு விடுங்க. ஓவரா சீன் போடாம சீக்கிரம் வச்சு விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆண்டவா, இவனுக்கு உங்க அப்பனுக்கு நல்ல புத்தி இருக்கும். டேய் இங்க வா. எங்க போற? கடவுளே, இவனுக்கு மட்டும் புத்தியே கொடுத்துடாதீங்க, எப்பவுமே கொடுத்துடாதீங்க. கடைசி வரைக்கும் இவன் இப்படியே தான் இருக்கணும், என்னை மட்டும்தான் நினைக்கணும். என்னை விட்டு போனாலும் வேற எந்த பொண்ணையும் இவன் நினைக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் என் காலம் மட்டும்தான் சுத்தி 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 வரணும். சாபம் கொடுப்பேன்னு பார்த்தா வரம் கொடுத்துட்டு இருக்க. இருக்கட்டும் ஆண்டவா, என் பொண்டாட்டி வேண்டாதுலாம் அப்படியே பழிக்கணும். அவளை விட்டு நான் போகக்கூடாது. அவளை மட்டும்தான் நான் நினைக்கணும், அவளை மட்டும்தான் நான் சுற்றி சுற்றி வரணும். இது எல்லாத்துக்கும் நீ தான் அருள் தரணும் சாமி, பார்த்துக்க. என்ன போ. இப்போ எதுக்கு என் கைய பிடிச்ச? இப்போ எதுக்கு திடீர்னு போ சொல்ற? புரியல. அழகா இருக்கிய. ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத, சும்மா சொன்னேன். மூஞ்ச பாரு, குரங்கு மாதிரி இருக்கு. இந்த மாலையை கழுத்துல போட்டுண்டு சாமியை கும்பிடுங்க. இத பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ரகசியமா ஏதாவது சொல்லணும்னா காதுல சொல்லுங்க. நீங்க என் கூட இல்லைன்னாலும் எப்பவுமே எனக்கு உங்களை பிடிக்கும். I love you.
இத மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டு நீங்களும் ஏதாவது ரகசியமா சொல்லணும்னா சொல்லிக்கங்கம்மா. அம்மா நீயே அப்பா காதல ஏதாவது சொல்லுமா.